10 நிமிடத்தில் ஈஸியான முறையில் ஒரு அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு கான்மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1½ கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்குங்க. ஒரு கடாயில் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. எடுத்த அளவுலேயே இந்த கப்புலேயே 1½ கப்பு தண்ணி சேர்த்து அதை நல்லா சலசலன்னு ஒரு கொதி விட்டு அதில் கலந்து வச்ச கான்மாவையும் சொல்லிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கட்டி பிடிக்க அடி பிடிக்க பார்த்து கிளறி கொடுத்துக்குங்க. இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் அல்வா கலர் சேர்த்துக்கலாம், நான் வந்து பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி கொடுத்து 2 ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்து சொல்லிட்டு கிளறி கொடுத்து இந்த கண்ணாடி பதம் வந்ததும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. அதையும் கிளறி கொடுத்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி உடச்ச முந்திரியை சேர்த்து சொல்லிட்டு கிளறி கொடுக்கும்போது கரண்டியில் நமக்கு ஒட்டக்கூடாது, அப்படியே கண்ணாடி மாதிரி விழணும். எப்படி விழுது பாருங்கள், அப்படியே பலன்னு அந்த ஸ்டேஜ் வந்ததையும் எடுத்துருங்க. 1 ஸ்பூன் வாயில் போட்டு பாருங்கள், அப்படியே வழுவழுன்னு வாய்க்குள்ளே போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு கரைஞ்சி போவோம். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.